நம்ம மாசிலாமணி இருந்துட்டு இப்போ பயங்கரமா கதறி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தன்னோட தங்கச்சியும், தங்கச்சி மகனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்ட விட்டே போறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியா இருக்கும்போது, இந்த வீடே கலகலன்னு இருந்துச்சு. அதே மாரி இலக்கியா போனாங்க. இந்த வீட்ல இருந்த நெறைய சந்தோஷம் போயிடுச்சு. இப்போ என்னடான்னா, தன்னோட தங்கச்சி லட்சுமியும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வசந்தும் இந்த வீட்ட விட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி இருந்துட்டு, "உங்கள விட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லண்ணே. ஆனா எங்களுக்கு பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நிக்கிறது என்னால வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்க முடியாது. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போய் இருக்கோம். நாங்க என்ன போய் செத்தா போறோன்றோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போய் பொழச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அண்ணன் வந்து எவ்வளோ சொல்லியுமே நம்ம லட்சுமி கேட்குற மாரி இல்ல. அதே மாரி அங்கேயே மனசொடைஞ்சு போய் உட்காந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த் கிட்ட "வசந்த் அம்மாவ நல்லா பார்த்துக்கோ" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா உங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் ஆள் இல்லையா மாமா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாரி வந்து சொல்லி வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழுதுட்டு இருக்கான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவும் இப்போ அவங்க மாமாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சமாதானப்படுத்திட்டு, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லட்சுமியையும், வசந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ட விட்டு வெளிய கூட்டிட்டு வந்துடுறாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா, அஞ்சலி நெனச்சது நடக்குது அப்டின்னாலே, நம்ம இலக்கியா என்னதான் பண்றாங்க? இலக்கியா எதனா ஒண்ணு பண்ணணும் இல்லையா? அப்டின்ற மாரி இருக்கும். இத பத்தி நீங்க என்ன